தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சம்பாத்தியம். குறைவாக சம்பாதித்தால் கஷ்டம், அதிகமாக சம்பாதித்தால் ஆபத்து. இனிய வணக்கம். இது தினேஷ் லண்டன்லேருந்து அனுப்பிச்சாரு. ஸோ நீங்கள் நிறையா சம்பாதிக்க போகிறீங்களா, கம்மியாக சம்பாதிக்க போகிறீங்களா, ஆபத்தோடு இருக்க போகிறீங்களா, இல்லை கஷ்டத்தோடு இருக்க போகிறீங்களா, நீங்கள் தான் டிசைட் பண்ண. ஓகேயா? இது கரூரில் நடந்த கதை, எங்கள் ஊரில் நடந்த கதை. கரூர்லேருந்து ஒருத்தர் ஈரோடுக்கு போயிட்டுருக்கார். பஸ் பெருசாக கூட்டம் இல்லை. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு இவர் கிட்டத்தட்ட நடுவில் உட்காந்துருக்காரு. இவர் பக்கத்தில் சீட் காலியாக இருந்துச்சு. காலியாக இருந்தோடனே ஒரு பெரியவர் அப்படியே மெதுவாக தம்பி இங்கே யாராச்சும் வராங்களான்னு கேட்டிருக்காரு. இவருக்கு மனசுக்குள்ளே ஒரே எரிச்சல். யார் நிறுத்திக்கிட்டு உட்காந்துருக்க போகிறது? எதாவது பஸ்ஸு காலியாக இருக்குல்ல. ஆமாம் சார், ஆமாங்க ஐயா வராங்க அப்படின்னு சொன்னால் அவர் போய் வேறு பக்கம் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் இவர் நினச்சிட்டு இருக்காரு, ஏதோ வந்தோடனே பஸ்ஸில் ஒரு பொய் சொல்லிட்டோம், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கசகசன்னு இருக்குது தானே, பரவாயில்ல ஒரு பொய்ன்னு சொல்கிறனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு திருப்தி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் அப்படியே டிப் டாப்பாக பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ட்ரெஸ் பண்ண அவரு கேட்குறாரு, தம்பி இங்கே யாராச்சும் வராங்களான்னு கேட்குறாங்க. இவர் அவரையும் பார்த்து ஆமாம் சார் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா அவர் போய் வேறு இடம் பார்த்து உட்காந்துட்டாரு. இவர் மனசுக்குள்ளே எப்படியும் 2 பொய் சொல்லிட்டோம், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்துட்டே இருக்காங்க. அப்புறம் பஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் ஒரு மாதிரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானோடனே வராப்புல ஃபுல் முக்கால்வாசி நிறைஞ்சிருச்சு. ஒரு பையன் நல்லா அழுக்கு சட்டை போட்டு வந்து நிற்கிறான். அண்ணா யாராச்சும் வராங்களா அப்படின்னோடனே இவனுக்கு இதுக்கு மேலே பொய் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க பக்கத்தில் யாரோ உட்காந்து தான் ஆகணும். ஏன் எது கேட்குறேன்? இல்லைண்ணே பக்கத்தில் உட்காரக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இல்லை யாரும் இல்லை உட்காரு அப்படின்னோடனே இந்த பையன் உட்காந்தோடனே ஒரே வாடை. ஐயோ என்னத்த பண்ணானோ, நம்ம கம்முனு பெரியவர் உட்கார வச்சுருக்கலாம். அது பொய் சொல்லி அதுவும் விட்டாச்சு. இன்னொருத்தர் டிப்டாப்பாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தார், அவரையும் விட்டுட்டோம். இப்போ இந்த அழுக்கான பையனை தான் ஏற்றுக்கணும் மாட்டிருக்கு. சரி உட்காரு அப்படின்னோடனே, அண்ணே நாங்கள் பை வச்சுட்டு போகிறேன், நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், பஸ்ஸை கிளம்புறக்குள்ள வந்துடுறேன் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். சரி வெய் அப்படின்ட்டு வச்சுட்டு போகிறான். எட்டி பார்த்தா ஒரே அழுக்கு துணியாக இருக்குது. அப்புறம் இவன் யோசனை பண்ணிட்டு இருந்தான், இது நம்ம பொய் சொல்லி நம்மளே மாட்டிக்கிட்ட மாட்டிருக்கு. இவன் இந்த நாத்தத்தை எவ்வளோ நேரம் தாங்கிட்டு ஈரோடு போகிறோமோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு உட்காரும்போது திடீர்னு வெளியிலேருந்து எல்லாம் இங்கே வாங்க எல்லாம் பஸ் ஓட்டி இறங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கே ஒன்றும் புரியல, எதுக்கெல்லாம் எங்கேயும் இறங்கி ஓடுறாங்க அப்படின்னா, இவங்க உட்காந்துருக்கிற பஸ்ஸு மெதுவாக தான் கிளம்புமா. இதுக்கு முன்னாடி இன்னொரு பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கி அந்த பஸ்ஸுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் நடுவில் உட்காந்துருக்காரு. நடுவில் உட்காந்தோடனே இவனால் டக்குன்னு எந்திரிச்சு போக முடியல. இவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே படபடன்னு கீழே எல்லாம் இறங்கி விடுறாங்க. அந்த பையன் ஓடி வரான். அந்த பையன், அண்ணன் என்ன சீக்கிரமே அந்த பையன் மட்டும் கொடுங்கண்ணே. ஏன்பா அப்படின்னு, அண்ணன் சீக்கிரம் பையன் கொடுங்க, நான் உங்களுக்கு அங்கே இடம் போடுறேன், உங்களுக்கு இடம் வேணும் இல்லை, உங்களால் வர முடியாது, நான் ஓடி போய் இடம் போடுறேன், நீங்கள் வந்துருங்கண்ணே அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் பையன் தூக்கி கொடுக்குறாப்புல அந்த பையன் ஓடி போய் இடம் போடு. அப்புறம் எல்லாம் இறங்கணுன்னு இந்த பையன் இவரும் இறங்கி அந்த பஸ்ஸில் போய் ஏறினோடனே அந்த பையன் இடம் போட்டிருக்கா. அப்படியே இடம் போட்டோன்னே அந்த பையன் பக்கத்தில் தான் இவர் போய் உட்கார்றாரு. உட்காரும்போது இவருக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ ஒரே வாடையாக இருக்கும், எப்படி நம்ம ஈரோடு வரையில் போகிறோம்னு நினைப்போம் இல்லையா. அவர் என்ன இப்போ பஸ்ஸில் ஏறின பிறகு அவருக்கு அந்த பையனை பார்த்தோன்னே அவன் அழுக்காக இருக்கிறதும் தெரியல, அந்த பையன் மேலே வாடை அடிக்கிறதும் அவருக்கு உணரவே முடியல. புரிஞ்சிருச்சா? ஏன்னா இப்போ அவருக்கு அவன் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த ஹெல்ப் பண்ணோடனே அவனோட மைனஸ் அவரால் பார்க்க முடியல. அவர் 2 மணி நேரமும் என்ஜாய் பண்ணி போயிருக்காரு. என்னன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயல்லையுமே நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம தேவைக்கோசரம் பார்க்கும்போது அவங்க நமக்கு நிறையா டைம் சுமையாயிடுறாங்க. நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட், எப்போ பார்த்தாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கும். நியாயப்படுத்துறதும் அடுத்தவங்களை ஒரு எடை போட்டுகிட்டே இருக்கிறனாலையும் அடுத்தவங்க நமக்கு மனுஷனா நமக்கு தெரியறதே இல்லை. பல நேரங்கள் அவங்கள ஒரு பொருளாவோ அவங்கள அவங்க மேலே ஏறி சவாரி செய்கிற ஒரு வாகனமாக தான் பார்க்குறோம். இந்த மாதிரி பார்த்தா நம்ம நிம்மதியாக இருக்கவே முடியாது. நம்ம எப்படி மற்றவங்கள பார்க்குறோமோ அப்படி தானே அவங்க நம்மளை பார்ப்பாங்க இல்லையா. அதனால் இன்னமே நீங்கள் ஒரு மனுஷனாக பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் தேவைக்கோசரம் பார்க்காதீங்க. உங்கள் தேவைக்கோசரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் மனுஷனாகவே பார்க்கலன்னு அர்த்தம்.
இது வந்து வீட்டில் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், மருமகன் மருமகள் யாராக இருந்தாலும் சரி, ஈவன் பேரம்பேத்தி கூட அப்படிதான். நீங்கள் யாராவது ஒருத்தவங்களை தேவைக்கோசரம் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் மனுஷனாக பார்க்கல, அவங்கள வந்து ஒரு தேவைக்கோசரம் தான் பார்த்தீங்க. அதுதான் உண்மை. அப்போ உங்களோட எண்ணங்கள் அப்படியே பொல்யூட் ஆகிடும். எப்போ யாரை பார்த்தாலும் அதே தான் பண்ணுவோம். அப்புறம் யாரை பார்த்தாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளோட நிம்மதியை நமக்கே தெரியாமல் தொலைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே புரியாமல் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி புதக்குழியில் போய் உழுவாமல் நீங்கள் வந்து உங்களோட எண்ணங்களை தெளிவாக வச்சு உங்களை சுற்றி இருக்கிற மக்களை எல்லா ஆங்கிலையுமே ரசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம அவங்கள பார்க்குறோமா அதோடு விட்டுறணும். அதை பற்றி திங்க் பண்ணவோ ஜட்ஜ் பண்ணவோ இல்லாமல் இருந்தால் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம், மற்றவங்களும் நம்மளால காயப்படாமல் இருக்கலாம். ஓகேயா? உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் என்னோட பர்சனலான இதுக்கு தான் நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க, அக்கா பதிவு அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு. இது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே?